அனைவரும் அமைதி காக்கலாம். நந்தகுமார் சார், மாநில சுயாட்சியை மீண்டும் திமுக கையில் எடுத்திருக்கிறது, உங்களுடைய முதற்கட்ட பார்வை? மோகன்ராஜ், எனக்கா கேள்வி? உங்களுக்கு தான். மாநில சுயாட்சியை மீண்டும் திமுக கையில் எடுத்திருக்கிறதே, உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நீங்க பதிவு பண்ணுங்க. முதல்ல ஒரு மாநிலத்தின் உரிமையை நம்ம காப்பாற்றணுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எந்த மாநிலத்துக்கும் இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்துக்கு உண்டான இறையாண்மை இருக்கு, அவங்களுக்கு உண்டான அதிகாரங்கள் இருக்கு, அவங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசியல் அமைப்பு. அதனால அவங்க தமிழ்நாட்டையோ இல்ல எந்த மாநிலத்தையோ ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் வேணும். ஆனா இப்ப அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. சில நேரத்துல கவர்னர் ஓவர் போர்டு ஆயிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கு உண்டான தீர்ப்புகளும் வந்துச்சு. அந்த தீர்ப்புல கூட எனக்கு வேறுபட்ட கருத்துக்கள். காலக்கெடுவை நிர்ணயிக்கிறதுல சுப்ரீம் கோர்ட், ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் எத்தனை நாளுக்குள்ளார அது as early as possibleன்னு தான் இருக்கே ஒழிய அது என்ன காலக்கெடுங்கிறது இல்லை. அதனால அந்த காலக்கெடுவை கவர்னருக்கு, கவர்னரையும் தாண்டி பிரசிடென்ட்டுக்கும் அந்த டைம் லிமிட்டை செட் பண்ணதை நான் வரவேற்கிறேன். ஆனா கோர்ட்டே கவர்னராகவும் பிரசிடென்டாவும் மாறி அதுக்கு அசென்ட் கொடுக்கறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதுல ஏற்புடையதில்லை. எனக்கு அது இருவேறு கருத்துக்கள் இருக்கு. அடுத்தது, இன்னைக்கு திமுக இன்னைக்கு மாநில உரிமையை பத்தி பேசும்போது கட்டாயமா நம்ம அதுக்கு கேள்வி கேட்காமையும் நம்மளால இருக்க முடியாது. சமீபமா சட்டமன்றத்துல கூட அவர் பேசுறாரு. பிரியன் அவர்களும் மென்ஷன் பண்ணாரு. 3 கமிஷனை முதல்வர் அவர்கள் மென்ஷன் பண்றாரு. ஒன்னு ராஜமன்னார் கமிட்டி 1974 அவங்களுடைய ரிப்போர்ட் வந்துச்சு. அடுத்தது சர்க்காரியா கமிட்டி 1983. பூச்சி கமிஷன் 2010லயே கொடுக்குறாங்க. 2010 மார்ச் மாசம் 30ஆம் தேதி அதை சப்மிட் பண்றாங்க. இப்போ அதுக்கு அந்த ரிப்போர்ட் எல்லாமே பழைய ரிப்போர்ட். அந்த காலகட்டங்கள் வரைக்கும் 2014 இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் 18 ஆண்டு காலம் திமுக மத்திய அரசாங்கத்துல பதவி வகித்தது. அதுவும் பவர்ஃபுல் போர்ட்போலியோல இருந்தாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் இவ்வளவு பரிந்துரை கொடுத்து இது எதுவுமே ஏற்கப்படல, அதெல்லாம் பெருத்த ஏமாற்றமா இருக்குன்றாரு. யாருக்கு ஏமாற்றம்? பொதுமக்களுக்கு ஏமாற்றம், திமுகக்கு ஏமாற்றம் இல்லை. ஏன்னா அவங்க 18 வருஷம் மத்தியில ஆட்சியில இருந்தாங்க. அப்ப இப்ப கூட பிரியன் அவர் சொல்லும் போது கூட என்ன சொன்னாருன்னா, அது திமுக காரங்க கிட்ட கேட்கும் போது, இல்ல நாங்க அப்ப மந்திரி சபையில இருந்த போது அப்ப இருந்த மத்திய அரசாங்கத்துக்கு எங்களுக்கு இணக்கம் இருந்துச்சு, அதனால நாங்க போராடலன்னு திமுக காரங்க சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா இப்ப அதுக்கு இன்னொரு சான்று நான் கொடுக்க விரும்புறேன். இப்போ போன வருஷம் எண்டுல சப் கேட்டகரைசேஷனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த சப் கேட்டகரைசேஷன் SC ST செல்லும் அப்படின்னு. ஆனா அப்ப திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு, அவரு போய் அங்க இருக்கக்கூடிய மத்தியில இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து இந்த சப் கேட்டகரைசேஷனுடைய பவரை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காதீங்க. இன்னைக்கு நாங்க திமுக கூட்டணியில இருந்தாலும், திமுக மேல எங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும், இது மாநில அரசாங்கத்து கையில. யாருடைய அரசாங்கம்? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற திமுக இப்படி இருக்கலாம், நாளைக்கு எப்படி வேணா மாறலாம். நாளைக்கு வேற மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சி வேற வந்தாலும் அவங்களுடைய இது மாறலாங்கிறதுக்காக மாநிலத்தினோட உரிமைக்காக போய் அவர் கேட்டார் திருமாவளவன் அவர்கள். இப்ப இன்னைக்கு எங்களுக்கு திமுக கூட்டணியில் நாங்க இருக்கிறோமேங்கிறதுக்காக அவர் அசால்ட்டா விட்டுல. அதோட அன்னைக்கு திமுகவுக்கும் அன்னையில் ஆண்ட மத்திய அரசாங்கத்துக்கும் இணக்கமான சூழ்நிலைகள் இருந்துட்டு வந்தது உண்மைன்னா, எதுக்காக இந்த கமிஷன் 3 கமிஷனும் போடப்பட்டது? எந்த ஆட்சி காலகட்டத்தில் போடப்பட்டது? அப்ப இது மத்தியிலையும் மாநிலத்துக்கும் உண்டான போக்கு. இந்த மத்திய மாநில சுயாட்சி உரிமையும் அங்க பாதிக்கப்பட்டனாலதான் இந்த 3 கமிஷன் வந்ததுமே. அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டாமா? அடுத்தது, இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு டீலிமிட்டேஷன், அதாவது இப்போ இன்னைக்கு நம்ம யதார்த்தமா எடுத்து பார்த்தோம்னா, இன்னைக்கு பில்லு அவங்க கொடுத்ததுல கேஸ்ல பாத்தீங்கன்னா 2020 ஜனவரியிலிருந்து ஏப்ரல் 2023 வரைக்கும் அவங்க ஒரு 10 பில் ஆசன்ட் நிறுத்தி வச்சிட்டாங்கன்றாங்க. ஆனா 181 பில்லு கொடுத்து அதுல இந்த 10 தான் பெண்டிங். அப்ப வெறும் 5.52% பில்லுக்கு தான் அசென்ட் வாஸ் பெண்டிங். which means 94% ஆஃப் தி பில்லுக்கு அசென்ட் கொடுத்தாச்சு. அப்ப இந்த இடத்துல இதுவும் முக்கியமானது தானே சார்? இதுவும் முக்கியமானது தானே? எல்லாமே முக்கியமானது தானே? அதத்தான் சொல்ல வரேன். அப்ப இந்த 10 இது இப்ப இவரு நம்ம மனுஷபுத்திரன் கூட சொன்னாரு, இது வெறும் யூனிவர்சிட்டிக்காக தானே சொல்றாங்க அப்படின்ட்டு. அந்த யூனிவர்சிட்டிக்காக இருக்கும்போது அந்த 10 பில்லுல பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்றது, அதுக்கப்புறம் வைஸ் சான்சலரை ஸ்டேட் கவர்மெண்டே அப்பாயிண்ட் பண்ணலாங்கிறதெல்லாம் அதுல இருக்கு. இப்ப அதுல மக்களுக்கு உண்டான திட்டங்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கொண்டு வர்றதுக்கு கவர்னர் தடையா இருக்காருன்னா என்ன? டாஸ்மாக் மூடலான்னு கொண்டு வந்தது கவர்னர் நிறுத்திட்டாரா? லட்சத்தீவை மீட்கலான்னு கொண்டு வந்ததை கவர்னர் நிறுத்திட்டாரா? மாசத்துக்கு ஒரு தடவை EB பில் எடுப்பாங்களே அதை நிறுத்திட்டாங்களா?
பழைய பென்ஷன் ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி நீங்க பில் அனுப்பிச்சு அதை கவர்னர் நிறுத்திட்டாங்க. மனுஷபுத்திரன் சார் உங்களுக்கு நேரம் தர வெயிட் பண்ணுங்க சார். வந்து உங்களுக்கு நேரம் தர வெயிட் பண்ணுங்க சார். 75 அப்ப எதை வந்து அவர் நிறுத்திட்டாரு? 3 லட்சம். ஒரே நிமிஷம் மனுஷபுத்திரன் சார் ஷார்ட்டா குறுக்கிட்டு பண்ணுங்க. நான் பேசிறேன். ஒரு கேள்வி இருக்குங்க. நந்தகுமார் சார் ப்ளீஸ் வெயிட் சொல்லுங்க. மனுஷபுத்திரன் சார் கண்டினியூ. சார் ஒரு கேள்வி சொல்லுங்க சார். ஒரு பில்லுக்கு வந்து ஒரு கவர்னர் ஒப்புதல் கொடுக்கிறது, அது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தனி விருப்பமா அல்லது அவருடைய அதிகாரம் சம்பந்தப்பட்டதா அல்லது அந்த பில்லுடைய முக்கியத்துவம் சம்பந்தப்பட்டதா? ஒருவருக்கு ஒரு பில்லை நிறுத்தி வைக்கிறதுக்கு ரீசன் ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறது தான் இங்க கேள்வி. நீங்க சொல்றபடி இந்த பில்லா அந்த பில்லான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட் கிடையாது. சரிங்களா? நன்றி சார். நன்றி. பில்ல நிறைவேற்றி அனுப்புது சார். நன்றி. ஒரு பில்ல நிறைவேற்றி அனுப்பிச்சா உங்க கேள்வி புரிஞ்சிருச்சு மனுஷபுத்திரன். சட்டப்படி தவறுங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லுது. இது ஓகே வந்து சார். பாத்தீங்கன்னா கவர்னருடைய தலையில் வைத்த கொட்டு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த ஒண்ணு இல்ல, பல பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாம பட்டமளிப்பு விழாவே நடக்கல 3 வருஷமா. எத்தனை பிரச்சனைகள் எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கல. என்னுடைய நேரத்தை பூரா இப்ப அவரே எடுத்துட்டு இருக்காரு. சார் நந்தகுமார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நீங்க சார் நந்தகுமார் சார் உங்களுக்கான நேரம் கிடைக்கும். மனு சார் ப்ளீஸ் நந்தகுமார் நீங்க கண்டினியூ பத்தி பண்ணுங்க. பேசுறதுக்கு ரைட் கிடையாது. மெரிட் ஆஃப் தி பில்ல பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட் கிடையாது. இப்ப நான் நீங்க ஏன் சார் அந்த பில் வந்து முக்கியம் இல்லன்னு சொல்ல, அது மக்கள் பிரச்சனையா இல்லையான்னு சொல்ல நீங்க. சார் மனு சார் ப்ளீஸ் வெயிட். நந்தகுமார் நீங்க கண்டினியூ பண்ணலாம். உங்களுடைய கேள்வியை உள்வாங்கியாச்சு சார். மனு சரியா காது கேட்டிச்சா மனுஷபுத்திரன்? நான் பேசுறது சரியா காது கேட்டிச்சா? சார் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம் நந்தகுமார் சார். இன்னும் நேர்த்தியான நிறைய வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தலாம். நீங்க ஒரு பிரச்சனையை புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனையில புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அந்த பில்லா இந்த பில்லான்னு கேக்குறீங்க. மனு சார் உங்களுடைய பாயிண்ட எடுத்துட்டாச்சு சார். உங்களுடைய பாயிண்ட் டேக்கன். நந்தகுமார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வந்து பேசுங்க, படிச்சிட்டு வந்து பேசுங்க, புரிஞ்சிட்டு வந்து பேசுங்க, படிச்சிட்டு வந்து பேசுங்க. சரிங்களா? புரியாம படிக்காம வந்து பேசாதீங்க. புரியாம படிக்காதனால தான் நீங்க இப்படி இடைமறிச்சு அநாகரிகமா நீங்க வாதிட்டு இருக்கீங்க. சார் வார்த்தைகளை வளர்க்க வேண்டாம். வார்த்தைகளை பத்தி என்ன பேசுறாங்கங்கறத சொல்லிட்டு சொல்ல முடியும். அந்த பில்ல பத்தி நீங்க இப்படி தான் வந்து பேசக்கூடிய கருத்தை மனு சார் நீங்க வந்து சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. சார் இருவருமே கொஞ்சம் அமைதி. ரெண்டு பேருமே ப்ளீஸ். ரெண்டு பேருமே சார் ரெண்டு பேருமே வார்த்தைகளை வளர்க்காதீங்க ப்ளீஸ். ரெண்டு பேருமே அமைதியா இருங்க. ரெண்டு பேருமே அமைதியா இருங்க. நந்தகுமார் சார், மனு சார் ரெண்டு பேருமே அமைதியா இருங்க. பில் அவர் நிறுத்தி வச்சது சரியா? சொல்லுங்க சார். நான் அதை கேள்வி கேட்கிறேங்க சார். நானே அதை கேள்வி கேட்கிறேன். நந்தகுமார் சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எந்த பில்லா இருந்தும் அது முக்கியம் தானே சார். பேசி முடிக்கட்டும் மோகன்ராஜ். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நேரம் கொடுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். நந்தகுமார் நீங்க பேசலாம். அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லி கண்டினியூ பண்ணுங்க. சொன்னேன் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் கவர்னர் வந்து ஓவர் போர்ட் ஆகிறது. இது கோர்ட் வந்து கொடுத்ததுல எனக்கு உடன்பாடு உண்டு, டைம்லைன்ல உடன்பாடு உண்டு. அவங்க என்ன சொல்லலாம்னா திருப்பி அனுப்பிச்சு இந்த அசென்ட்டை வந்து நீங்க கவர்னர் மூலியமாவே வாங்குங்க. ஏன்னா டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணா கொடுக்காம இருக்க முடியாது. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? 2வது தடவை வந்து ஒரு சட்டமன்றத்துல இருந்து உங்களுக்கு பில்லு வந்துச்சுன்னா அதை நீங்க பாஸ் பண்ணணும்ங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. யாரும் நம்ம அந்த இடத்துல மறுதளிக்கல. அதை புரியாம அவர் பேசிட்டு இருக்காரு. நம்ம கேக்குறது என்னன்னா இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து சார் ஒவ்வொரு பில்லும் முக்கியம், ஒவ்வொரு மக்கள் நலன் சார்ந்ததுன்னு ஒரு பாயிண்ட முன் வச்சாரு. மனு சார் அவர் பேசிட்டு உங்களுக்கு வாய்ப்பு நான் பின்னாடி தரேன். சார் மனு சார் ப்ளீஸ் வெயிட். நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா சார் இருவருமே சார் நேரம் இன்னும் 2 பேருக்கு நேரம் கொடுக்கணும். தயவு செய்து 2 பேருமே எப்படி வந்து அடுத்தவங்க பேச முடியும்? நந்தகுமார் நீங்க கண்டினியூ அடுத்தவங்க விவாதிக்கிறது இது விவாத மன்றமா இல்ல இடையூறு சார்? பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க. என்ன விவாதம்? அதாவது நம்ம கேக்குற கேள்வி கவர்னர் சார் மனு சார் ப்ளீஸ் சார். மனு சார் உங்களுடைய கேள்வியை எடுத்துக்கிட்டோம் ப்ளீஸ். நந்தகுமார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நான் தெளிவாவே சொல்றேன். அவர் காது கொடுத்து கேட்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நான் வந்து கவர்னர் எந்த இடத்துல தப்பு பண்ணாரு சார். நீங்க கருத்து பாயிண்ட்க்கு வந்துருங்க சார். பாயிண்ட்க்கு வந்துருங்க. அத கோர்ட் பாயிண்ட் என்னன்னா இன்னைக்கு வந்து மக்கள் நல திட்டங்களை பூரா இன்னைக்கு கவர்னர் நிறுத்தி வைக்கிறாருன்னா அதுக்காக தான் நான் லிஸ்ட் போட்டேன். என்னென்ன மக்கள் நல திட்டத்தை அங்க நிறுத்திட்டாங்க நீங்க கொண்டு வந்து
இப்ப எல்லா பழியுமே சார், வந்து நீங்க கவர்னர் மேல போடாதீங்க. துணைவேந்தர்கள் அவர் தொடர்பான தப்பு இதுவும் செய்யறதுக்காக முக்கியம், நீங்க போடாதீங்க. இதுவும் முக்கியம் சொல்லுங்க. இந்த 10 பில்லும் முக்கியம் நீங்க சொல்லுங்க. நினைக்கிறத நான் சொல்ல முடியாது இல்ல மோகன்ராஜ். எனக்கு என்ன கருத்து தோணுதோ அதை தானே சொல்ல முடியும். இல்ல நீங்க நினைக்கிறத நான் சொல்லணுமா? சார், இதுவும் முக்கியம் தானே சார்? ஆமாங்க, நீங்க எந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்த பில்லுகளை தவிர எந்த திட்டத்தை நீங்க கவர்னர் நிறுத்தி வச்சு மக்கள் நல திட்டங்களை எந்த திட்டங்களை கொண்டு வர்றதை நிறுத்திட்டாரு? அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்போ எந்த திட்டங்கள் பாதிச்சிருச்சு? இப்போ இன்னைக்கு இத கொடுத்த இந்த 10 பில்லுங்க கோர்ட்டுக்கு கொண்டு போனது யுனிவர்சிட்டி சம்பந்தமானது. இப்ப இன்னைக்கு வந்து அது கோர்ட்டும் வந்து அது கவர்னருடைய தீர்ப்பை எடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அடுத்தது இன்னைக்கு வந்து நீட்டை பத்தி பேசுறாங்க. இப்ப நீட் வந்து எந்த பீரியட்ல வந்தது? இப்ப 2010ல நோட்டிஃபை பண்ணி 2013ல கொண்டு வரும்போது அன்னைக்கு மத்திய அரசாங்கத்துல மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் யார் இருந்தா? திமுக இருக்கிறவங்க தானே இருந்தாங்க. இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா மந்திரம் தெரியும், தந்திரம் தெரியும், ரகசியம் தெரியும், இல்லாத பண்ணிடுவாங்கல்ல. இப்ப அந்த மாதிரி பில் அனுப்பிச்சு கவர்னர் நிறுத்தி வச்சாரு. டாஸ்மாக் நீட்டை வந்து ஒழிக்க கூடாதுன்ட்டு. இது வந்து இன்னைக்கு டீலிமிட்டேஷனை பத்தி பேசுறாங்க. இந்த டீலிமிட்டேஷனை பத்தி பேசும்போது இது கார்னிகி ரிப்போர்ட் தான் அடிப்படையா வச்சு பேசுறாங்க. மோகன்ராஜ், இந்த கார்னிகி ரிப்போர்ட் என்னைக்கு வந்துச்சுன்னு தெரியுமா? 14 மார்ச் 2019ல. 6 வருஷம் இந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப 6 வருஷம் உங்களுக்கு மாநில உரிமை எல்லாம் எதுவுமே தெரியலையா? இப்ப இந்த 6 வருஷம் கழிச்சு இந்த ரிப்போர்ட்டை எடுத்து நீங்க பேசுறது வந்து உண்மையான மக்கள் நலனுக்காக, மாநில நலனுக்காக நீங்க பேசுறீங்கன்னு எடுத்துக்க முடியுமா? இப்ப மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது இல்லையா? மக்கள் யாரும் படிக்கிறது இல்லையா? இத மனுஷர் உங்களுக்கு நேரம் தரேன் ப்ளீஸ். மனுஷர் உங்களுக்கு நேரம் தரேன். 6 வருஷம் இந்த வருஷம் ரிப்போர்ட் ஆச்சு. அதே மாதிரி சட்டமன்றத்துல பேசும்போது நம்மளுடைய உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. நந்தகுமார் ரைட். மனுஷர் நீங்க குறுக்கிடலாம், ஷார்ட்டா கொஞ்சம் முடிச்சிருக்கீங்க. என்ன பண்றீங்க? மனுஷர் நீங்க பேசலாம். மனுஷர் நீங்க குறுக்கீடு பண்ணீங்க, பேசலாம். நந்தகுமார் சார் ப்ளீஸ் வெயிட். அவர் குறுக்கிட்டாரு, அவருக்கான நேரத்தையும் நாம கொடுக்கணும். மனுஷர் நீங்க பேசுங்க. மனுஷர் நீங்க பேசலாம். நந்தகுமார் சார், தூத்துக்குடி செல்வம் வெயிட் பண்ணுங்க. நீங்க பச்சை பொய்ய சொல்லுவீங்க, அதை கேட்கணுமா? பச்சை பொய்ய சொல்லுவீங்க, கேட்டுட்டே இருக்கணுமா? நந்தகுமார் சார் நீங்க வெயிட் பண்ணுங்க. மனுஷர் நீங்க பேசலாம். எழுதி வச்சீங்க. நீங்க சொல்றதெல்லாம் மக்கள் கேட்கும்போது பூரா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க சொல்றதெல்லாம் சகப்பு போய் நான் சொல்றதா கேட்பாங்க மக்கள். பச்சை போய் பேசுறாங்க, நீங்க சகப்பு போய் பேசுறீங்களா? என்ன நீல கலர் பச்சை போய் பேசுறீங்களா? என்ன பச்சை போய் நீங்க பொய் பேசுறீங்க? தொடர்பா நீங்க சொல்றது பச்சை மோகன்ராஜ், பொய். மோகன்ராஜ், நீங்க இத வந்து நீங்க ரெண்டு பேருமே அமைதியா இருங்க. பாண்டியன் சார் குறிப்பா. சார் மனுஷர், நந்தகுமார் ப்ளீஸ். அவருக்கே நீங்க 1 மணி நேரம் அவருக்கே கொடுத்துருங்க. அவரே எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். சார் எல்லாருக்கும் நேரம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லாருக்கும் நேரம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இடைமறிக்கிறப்போ பாயிண்ட் இருக்கிறப்போ அவங்களுக்கான நேரத்தையும் கொடுக்க வேண்டியது அவசியம்.